இளைஞர்களுடைய வாக்கை நிச்சயமாக விஜய் அதிகமாக பிடிப்பார் அப்படின்னு கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. நிச்சயமா பிடிப்பாரா? இல்ல, சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அப்படி தமிழ் துறையில் ஒரு நட்சத்திரமா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவருக்கு ஒரு இளைஞர்களுடைய ஆதரவு கணிசமா இருக்காது, மறுக்கல நான். அதே வேளையில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அவர் ஒரு அணியா அவர் போட்டியிட போறார். அப்படி அணியா போட்டியிடும் பொழுது அது மறைமுகமாக அவர் மதவாத சக்தியை அவர் எதிர்க்கிறார், கருத்துக்கள் சொல்றார். அதே வேளையில் அந்த மதவாத சக்திகளுக்கு அவருக்கு அறியாமலே, அவருக்கு தெரியாமலே அவர்களை உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் உருவாயிடக்கூடாதுன்னு தான் எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் விஜய் ஒரு இயக்கமா இருக்கட்டும், அவர் கூட்டணி அமைச்சாலும் செஞ்சாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான கூட்டணி, இந்த கூட்டணி தான் மதவாத சக்திகளை எதிர்க்கவும் தகர்க்கவும் ஒரு வல்லமை படைத்த ஒரு கூட்டணியா நாங்க பாக்குறோம். அதனால என்னதான் பிறர் சகோதரர் விஜய் உட்பட பலர் 3வது அணி 4வது அணி சொன்னாலுமே இந்த இடவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணி கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும்ங்கிறத என்ன கருத்து சொல்ல வரும். அதிமுக விஜய் பாஜக கூட்டணி அமைச்சா தமிழ்நாட்டுல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும், இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க இல்லாத ஊருக்கு வழியை சொல்றீங்க நீங்க. அதாவது நீங்க அதிமுக பாஜக சகோதரர் விஜய் ஒரு கூட்டணி சொல்றீங்க. சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து முதல்ல இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்தி, நான் என்னுடைய கொள்கையை எதிரின்னு அவரு ஆரம்ப காலகட்டத்தில் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது எப்படி அவரு இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில போய் எப்படி இணைவாரு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், அண்மையில பாஜக அதிமுகவை கடுமையா எதிர்க்க அவரோட இப்ப ஒன்லி திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லையே, சொல்லவே இல்லை. நானும் உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்ற செய்திகள் பல செய்திகள் பத்தி நேற்று வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கொள்கை எதிரியா தான் அவர் சொல்ல. பாஜக மறுபடியும் சொல்றாரு, மதவாத சக்திகள் சொல்றாரு. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதத்திலயும் அவங்க வளர்ந்துடக்கூடாதுங்கிறது அந்த அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அதனால ஒருபோதும் ஒரு அந்த மதவாத கூட்டணிக்கு அவர் போக மாட்டாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க ஆனா எடப்பாடி கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணிக்கு போட்டின்னு சொல்லுவாரு. சகோதரர் விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா அவருடைய இயக்கத்துக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக மொத்தத்துல எத்தனை அணிகள் இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வர்சஸ் மற்ற கூட்டணி தான் வருது. நாங்க அதை முதலே சொல்லியிருக்கிறாங்க, பிற இயக்கங்கள் பிற கூட்டணிகள் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திகளை எதிர்க்கவும் தகர்க்கவும் ஒரு வலிமையான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணி வரும் தேர்தலில் கண்டிப்பா ஒரு மாபெரும் வெற்றியை பெறும்ங்கிற நம்பிக்கை. திமுகவுக்கும் மதவாத சக்திகள் நான் சொல்றேன், திமுகவுக்கும் மதவாத சக்தியும் போட்டியா இருக்கும். வேற யாரு இருக்காங்க?